ஹலோ வெல்கம் டு தமிழாஸ் சேனல். வாட் இஸ் எஃபிஷியன்சி? இப்போது பாலுன்ற ஒருத்தர் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு ரோடை ஒரு மணி நேரத்தில் வந்து ட்ராவல் பண்ணி கடந்து ரீச் அவுட் பண்ணிடுறாரு. இப்போது அதே ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தை ஹர்திக் அப்படின்ற ஒருத்தர் வந்து 1.5 மணி நேரத்தில் வந்து ரீச் அவுட் பண்ணுறாரு. இப்போ இதில் ரெண்டு பேரில் யார் ரொம்ப எஃபிஷியன்சி, ரொம்ப திறமையான ஆள் யார் அப்படின்னு கேட்டால் ஆபிஸாக எல்லாரும் என்ன சொல்லுவோம், இன்க்ளூடிங் மீ, பாலு தான். ஏன்னா அவர் வந்து 1 மணி நேரத்தில் ரீச் அவுட் பண்ணிட்டாரு. ஆனால் ஹர்திக் 1.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு. யார் இதில் ரொம்ப எஃபிஷியன்சி? பாலு. ஆனால் இது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். இப்போது ரெண்டாவது செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது. என்ன அப்படின்னா, பாலு ரீச் அவுட் பண்ணார் இல்லையா அந்த 10 கிலோமீட்டரு, அந்த ரூட் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளியர், எந்த ஸ்ட்ரகிளும் எந்த மேடு பள்ளமே கிடையாது. அதனால் அவர் வந்து ரீச் பண்ணிட்டார். ஆனால் ஹர்திக் அதே அந்த 10 கிலோமீட்டரு ரொம்ப மேடு பள்ளம், ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கான ஒரு ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணி அந்த இடத்த வந்து ரீச் பண்ணியிருக்காரு 1.5 மணி நேரத்தில். இப்போ யார் எஃபிஷியன்சின்னு கேட்டால் நம்மளோட ஒப்பீனியன் வந்து சேஞ்ச் ஆகும், டிசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஹர்திக் தான்பா, ஏன்னா ரொம்ப ஒரு நீட்டான ரோட்டில் போனார், அதனால் அவர் பாவம் ஸ்ட்ரகிளான ரோட்டில் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பீனியன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போது இது செகண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ தேர்டு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது. என்னன்னா, பாலுக்கு வயசு 55, ஹர்திக் வயசு 21. இப்போ யார் எஃபிஷியன்சி அப்படின்னு கேட்டால் இப்போ திரும்ப நம்மளோட ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகும். பாலு தான் 55 வயசுலேயே இதை கடந்திருக்காரு. அவன் என்னதான் ஸ்ட்ரகிளான ரூட்டாலும் 21 வயசு பையன், அவன் 1.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு நம்மளோட டிசிஷன் கீப் ஆன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நான் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மினிமமான ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு ஒருத்தரை பற்றியோ ஒருத்தர் எஃபிஷியன்ஸை பற்றியோ கால்குலேட் பண்ணாதீங்க, ஒரு டிசிஷனுக்கு வராதிங்க. இட் கீப் சேஞ்சிங் அன்டில் ஆர் அன்லெஸ் உங்களுக்கு ஒரு முழு இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் யாரை பற்றியும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் போகாதீங்க. இது உங்களோட மதிப்பை ரொம்ப ரொம்ப குறைக்கும். இது கார்ப்பரேட்டில் எஃபிஷியன்ஸாக நடக்கும். என்னன்னா, அவர் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாரு, ஒன்னால ஏன் இதை அச்சீவ் பண்ண முடியலன்னா, அவர் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கு லாட் ஆஃப் ஃபேக்டர் மேபி ஹெல்ப், அவரோட ஏஜ், அவரோட எந்தூசியாசம் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இவர் ஏன் அச்சீவ் பண்ண முடியலன்னா, இவரோட ஏஜ், இவரோட எஃபிஷியன்சிலாம் மேட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு எந்த டிசிஷன் எடுக்காதீங்க. எல்லா முழு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச அப்புறம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும், அவங்களோட எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணுங்கள். தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரை டு சே ஹியர்.